ஹலோ பிளேடர்ஸ், நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஹீல்ஸ் எலமெண்ட்டோட ரிவ்யூ வீடியோ வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே போச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் மார்னிங்கே ஒரு போஸ்ட்டு போட்டு விட்ருப்பேன். என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெட் ஹேடிஸ் ஓட பிளேடர் இருக்கார்ல, டெட் ஹேடிஸோட பிளேடர். ஸோ அவரோட போஸ்ட்டை போட்டிருப்பேன். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ இருக்குன்ட்டு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம டெட் ஹேடிஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா ப்ரோ, ஜெஸ்ட் அக்கிலிஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகேவா, இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டக்கர் டாமி, இது வந்துட்டு ஃபேக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் நோட்டீஸே பண்ணல. கடைசியாக நான் ரிவ்யூக்குன்ட்டு எடுக்கும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபேக்கான ஒரு பேப்ளேடு, லைக் ஆஷ் ப்ரோன்னு கூட சொல்லலாம். பட்டு பார்க்க டக்கரட்டாமி மாதிரியே இருந்தாலுமே நம்ம ஆஷ் ப்ரோ, லைக் ஆஷ் ப்ரோ கூட இல்லைங்க, இந்த டிடி பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்டில் உள்ள பேப்ளேடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு பேப்ளேடை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரைட், வாங்க நம்ம இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே பிளேடர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நம்மளோட ஜெஸ்ட் அக்கிலிஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஜெஸ்ட் அக்கிலிஸ் பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஷிப் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு மொத்தம் ஷீல்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃபென்ஸுக்கு ஷீல்டு. ஓகேங்களா, லைக் ஒரு வாரியர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கையில் ஒரு கேடைய மாதிரி வச்சுருப்பாங்களே ஒரு ஷீல்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அக்கிலிஸே வந்துட்டு ஒரு ஷீல்டு உள்ள ஒரு பீஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் அவ்வளோ பெருசாலாம் இல்லைங்க. பட்டு பேப்ளேட் பார்க்க நல்லா இருக்குது, அடி நல்லா வாங்கியிருக்கு. ஆனால் இது ஒரு ஃபேக்கான பேப்ளேட். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு லெவல் டிஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் நம்மளோட நம்மளோட ஹேடிஸ்க்கும் ஒரே மாதிரி தான் டிஸ்க்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. பட் இது என்ன, இதில் ரஸ்ட்டாக இருக்குது, இதில் ஷைனிங்னஸ் கூட போகாமல் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் இருக்குது, அடித்தா கூட டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஏன்னா இது ஃபுல் மெட்டல்லாம் கிடையாது. 2 டைம் கீழே டம்மு டும்முன்னு போட்டோம்னா உடஞ்சி போயிடும் இதெல்லாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான மோட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லைக் அது வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு எல்லோ கலரில் ஒரு டூல் வச்சு ஒரு அனிமே சீரீஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ரவுண்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்குது. யார் கூட ஃபைட் பண்ணும்போதுனா நம்மளோட ஃபேஃப்னீர் கூட, கெயிஸ்ட் ஃபேஃப்னீர் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடெல ஹோயாவோட லான்ச்சர் வந்துட்டு நம்ம ஃபேஃப்னீர் கூட சண்டை போடும்போது நம்ம அக்கிலீஸோட லான்ச்சர் வந்துட்டு உடஞ்சிரும். ஹைகரோட லான்ச்சர் வந்துட்டு உடஞ்சிரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ராவல், ஸோ எவல்யூஷனில் காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு வயசான ஆள், அவர் வந்துட்டு நம்மளோட அக்கிலீஸ்க்கு வந்துட்டு ரெண்டுமே கொடுப்பாப்புல. என்னென்னா இந்த மாதிரி இந்த டிப்பை, இந்த பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எல்லோ கலரில் இங்கே வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க. லைக் அதெல்லாம் கிடச்சா கண்டிப்பாக நான் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு டிடி பிராண்ட். ஸோ அவ்வளோதான், இது அவ்வளோ பெருசாலாம் இல்லை. பட்டு பேப்ளேட் பொறுத்த வரைக்கும் நான் சூப்பராக இருக்குதுங்க. ஓகேங்களா, கிளிக்ஸும் அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெட் ஹேடிஸ்க்கு வந்துட்டோம். ஸோ டெட் ஹேடிஸை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ் வந்துட்டு ஒரு டக்கரோட்டாமி பேப்ளேட். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஹெவி வெயிட்டட் பேப்ளேட்னே சொல்லலாம். ஸோ டர்போலே ஹெவி வெயிட்டடான பேப்ளேட்னா அது டெட் ஹேடிஸ் தான். ஏன்னா மேலேயும் மெட்டல் பார்ட் இருக்கும், ஸோ இங்கேயும் மெட்டலு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட்டான ஒரு பேப்ளேடுன்ட்டு. இந்த பிட்சிப் இதுக்குமே வந்து லெவல் சிப் இருக்குது. ஓகே ப்ரோ, லெவல் சிப்புன்னு சொல்கிறேன், அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நான் அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மர். ஸோ இது லெவல் டிஸ்க்கு. ஸோ ரஸ்ட்டாக தாங்க இருக்குது, ஓரளவுக்கு ரஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. பட் டெட் ஹேடிஸ்லாம் ஒரு ரேண்டம் பூஸ்டர் பே. ஓகேங்களா, இருக்கிறதுலே கிடைக்கிற ரேர்னா டெட் ஹேடிஸ்லாம் ஒரு ரேண்டம் பூஸ்டர் பே. ரேண்டம் பூஸ்டர் செட்லேருந்து டெட் ஹேடிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஓகேவா, அதுக்குன்ட்டு 10-15 ரேண்டம் பூஸ்டரையாக வாங்கி நம்ம வச்சு இது பண்ண முடியும், அன்பாக்சிங் பண்ண முடியும். லைக் எப்படி சொல்கிறது, எவல்யூஷனில் ஷெல்டர் ரெகுலர்ஸ்க்கு வந்துட்டு ரேண்டம் பூஸ்டர் செட்டில் வரும். ஓகேங்களா, அது தனியாக கிடச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஷெல்டர் ரெகுலர்ஸ் அதெல்லாம் உண்மையிலுமே ஒரு தரமான பே. யார் கூட டீம் அப்பாக இருப்பான்னா ஜாண்டர் கூட வந்துட்டு டீம் அப்பாக இருப்பான். ஓகே, ரென்பூ, அவன் பேர் வந்து ரென்பூ சான்.
ஆல்ரைட், நம்மளோட கதைக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜாகி டிரைவர். ஆல்ரைட், இது வந்துட்டு ஒரு டக்கரோட்டாமி வியட்நாம், மேட் இன் வியட்நாம் போட்டிருக்காங்களா, இங்கே கூட ஸ்டிக்கர் பார்த்தீங்களா. ஸோ டக்கரோட்டாமினாலே அதோட மேனுஃபேக்சரிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஓகே லேடஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இதோட ரிவ்யூ. ஸோ என்ன ப்ரோ ரிவ்யூ சட்டுன்னு முடிஞ்சு, இவ்வளோ தானா ரிவ்யூ? ஆமாங்க, அவ்வளோதாங்க ரிவ்யூவே. ஸோ இருக்கிறதுலே ஒரு ஹெவி வெயிட்டட் பேப்லேட்னா அது நம்மளோட ஹேடிஸ் தான். சரி ஓகே, இவங்க 2 பேர்த்த வச்சு நம்ம ஒரு சின்ன பேட்டில் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஸ்ப்ரைசனோட மிகப்பெரிய ஒரு ஐ திங்க் ஸோ ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த ஸ்ப்ரைசன் நீ அன்பாக்சிங் பண்ணுற அப்படின்ட்டு. பட்டு ஆக்சுவலாக அது எவ்வளோ ரேட்டு தெரியுமாங்க அந்த ஸ்ப்ரைசனு? எனக்கு பேர் மறந்துடுச்சு, பட் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம் அது. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு சின்ன பேட்டில் தான். ஸோ நம்மளோட ஜஸ்ட் அக்கிலிஸ் வர்சஸ் யார் எடுக்கலாம் நம்மளோட லெஜண்ட்ஸ் ப்ரைஸ்னா வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து நான் ஒரு 2 பேப்ளேட் எடுக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் தான், ஓகேங்களா. ஸோ 3, 2, 1 தேடி சொல்லியடி. 3, 2, 1 தேடி சொல்லியடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் அனோவியஸ். ஸோ இவனோட ரிவ்யூ நான் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அடுத்தடுத்த பேப்ளேடோட ரிவ்யூ போடுறேன். ஏன் ப்ரோ ஒரு நாள் வீடியோ போட்டு அடுத்த நாள் போட மாட்டேங்கிற? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்கோ அடிக்குது. ஸோ அதுக்காண்டி பேக்ரவுண்டில் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான். ஸோ ஜெயிச்சது ஆசிட் அனோவியஸ். ஓ ரைட்ரா, லான்ச்சர் உடஞ்சா? இல்லை 3, 2, 1 தேடி சொல்லியடி. 3, 2, 1 தேடி சொல்லியடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கிலீஸும் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்வாட், எப்படி சொல், ஸ்வாட் அண்ட் ஷீல்ட் பயன்படுத்துகிற ஒரு பேப்ளேடு, ஓகேங்களா. லைக் டிடி பிராண்ட்னால கொஞ்சம் இதாக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம். ஓகே லேட்டஸ்ட் ஜெயிச்சது அக்கிலீஸ். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஒன் மோர் திங், நான் ஃபேப்னீர் வந்துட்டு ரைட் சைடில் லான்ச் பண்ணியிருப்பேன், ஜஸ்ட்டு ட்ரை தான். ஸோ நம்மளோட பேப்ளேட் நண்பர் வந்துட்டு சொல்லியிருந்தார், ப்ரோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ப்ரோ, ஏன்னா பேப்னீரில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலே என்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஹை எண்டட் உள்ள பேப்ளேட்னா அது ஃபேப்னீர்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரேட் அதிகமாக போனது. சரி ஓகே, இதில் ஜெயிச்சது ஜஸ்ட் அக்கிலீஸ். சரி ஓகே பிளேடர்ஸ், இதோட பவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நம்ம தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெட் ஹேடிஸ். ஸோ இவனை வச்சு நம்ம 2 பேப்ளேடையும் பேட்டில் பண்ணுவோம். ஸோ ஜெயிக்கிறானா அப்படின்னு பார்ப்போம். 3, 2, 1 தேடி சொல்லிடு. 3, 2, 1 தேடி சொல்லிடு. ஆக்சுவலாக டெட் ஹேடிஸ் வந்துட்டு ஒரு ஹெவி வெயிட்டட் பேப்ளேட், ஓகேங்களா. 2 அடி ஃபோர்ஸில் அடித்தானா அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் மற்ற பேப்ளேட் எல்லாமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேப்ளேடு. பட் ஸ்டாமினா வைஸும் செமையாக இருக்குங்க டெட் ஹேடிஸு. என்ன ப்ரோ ட்ரெஸ்ஸேடிஸுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்த, இப்படி தோற்று போயிட்டான். 3, 2, 1 தேடி சொல்லியடி. 3, 2, 1 தேடி சொல்லியடி. பார்த்தீங்களா ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுவுதுல. சூப்பராக போதுங்க பேட்டில் வந்துட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு நடந்துருச்சு, அவ்வளோதான். ஜெயிச்சது டெட் ஹேடிஸ். ஓகே பிளேடர்ஸ், ஸோ டெட் ஹேடிஸ் வந்துட்டு ஆசிட் அனோவியஸை தோக்கடிச்சான். இப்போது நம்மளோட கிங் கோபிஸ் அப்போம். 3, 2, 1 தேடி சொல்லியடி. 3, 2, 1 தேடி சொல்லியடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிங் கோபிஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பஸ்ட் ஆக மாட்டான், ஓகேங்களா. ஸோ யாராவது கிங் கோபிஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ரோ இந்த பேப்ளேட் வந்துட்டு இந்த விஷயத்தில் பவர்ஃபுல் ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கிங் கோபிஸை பற்றி அவ்வளோக்கு எதுவும் தெரியாது. பட்டு இதோட டிப்பு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்புன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டாமினா கொண்ட டிப்பாக. இப்போ நம்ம செகண்ட் பேட்டிலுக்கு போவோம். 3, 2, 1 தேடி சொல்லியடி. 3, 2, 1 தேடி சொல்லியடி. சூப்பராகவே இருக்குது பிளேடர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெட் ஹேடிஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேலும் வீடியோஸில்.
இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஜெயிச்சது டெட் ஹேடிஸ். ஸோ 2 பேர் வெளியே டிஃபீட் பண்ணிட்டான். ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் டெட் ஹேடிஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெஸ்ட் அகிலிஸ் வந்துட்டு ஓகே பவர்ஃபுல் தான், பவர்ஃபுல் இல்லைன்னா நான் சொல்ல. பட் வந்துட்டு ஒரு டிடி பிராண்ட் எனக்கு அதுதான் கொஞ்சம் மனவர்த்தமாக போச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம இதோட டக்கரட்டாமி வெர்ஷன் வந்துட்டு வாங்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேப்ளேட் கம்யூனிட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது நாம் பேப்ளேட் கம்யூனிட்டியை வந்துட்டு நம்ம பூஸ்டப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் யாரெல்லாம் வந்துட்டு பேப்ளேட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எங்களுக்குன்ட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு பேப்ளேட் கம்யூனிட்டி ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஆல்ரெடி 3 பிளேடர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஆல்ரைட் பிளேடர்ஸ், ஸோ இதோட இந்த வீடியோவை நாம் எண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேப்ளேட்டோட சேர்த்து வேறு என்ன பேப்ளேட் அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்ட மாதிரியே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீல் சலமேண்டரோட ஃபைட்டிங் எப்படி சொல்கிறது பேட்டிலிங் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது. ஓகேவா? ஆல்ரைட் பிளேடர்ஸ், அடுத்த ஒரு தரமான ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.